Hello guys, welcome back to C programming session. Today we are going to talk about control statements in C. So இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் sequentially it was executing எந்த கண்டிஷனும் இல்லாம நம்ம just ஒரு value we got from the user and the value which just computed and we have printed the output. இந்த மாதிரி தான் சிம்பிளா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம வர வேல்யூ வச்சு ஏதாவது கண்டிஷன் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். And iterative statements are allowed. So and jumping statements allow it is available in C. So control பொறுத்த வரைக்கும் ஏதாவது இப்போ சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி வெவ்வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அதுதான் இங்கே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு அதனால தான் இங்கே சொல்கிறோம். இது 3 types conditional ஒன்று, looping and jumping statement. First இன்னைக்கு we'll see about conditional statement. If else we'll see about if else today. So conditional statement என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா based on condition ட்ரூவாக இருந்ததுன்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது அதர் ஸ்டேட்மெண்ட் will be executed. அது conditional statement. அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி திருப்பி ஒரே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னு புரியும். அண்ட் வி ஹாவ் வெரைட்டிஸ் இன் தட் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். Jumping statement again break, continue, go to மூணு jumping statement இருக்கு. So break என்ன அப்படின்னா ஒரு லூப்ல இருந்து வெளியில வரதுக்கு break யூஸ் பண்ணலாம். கண்டினியூ நெக்ஸ்ட் லூப் கண்டினியூ பண்றதுக்காக பண்ணிட்டு வரலாம். அடுத்து go to ஒரு ஸ்பெசிஃபிக் லேபிள் வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் தீஸ் வெரைட்டிஸ். இப்போ வில் டாக் அபவுட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் இஃப். So if எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், we'll start with the syntax. So if test expression இங்கே பார்த்தோம் அப்படின்னா we can give the condition, right? So நம்ம wishக்கு we can give a condition here. அந்த condition satisfy ஆச்சு அப்படின்னா the statement will be executed here, right? இந்த condition ட்ரூவா இருந்தது அப்படின்னா இஃப்க்கு அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் will be executed. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா you can avoid this braces. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பிரேசஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? நவ் லெட் மீ ஷோ an example for that. ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்ஸ் யூ நோ எவ்ரி திங். இங்கே நான் என்டர் அ நம்பர், ஒரு நம்பர் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரைட்? And I'm going to get that from the user. Enter a number on the printf statement மூலியமா I'm going to get it using scanf, right? அந்த நம்பர் வாங்கிட்டு if குள்ள I'm going to use if here. if குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்பர் கிரேட்டர் than 0 சிம்பிளா இந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்னு பார்க்க போறோம், ரைட்? ஸோ இங்க பாசிட்டிவான்னு மட்டும் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்பர் கிரேட்டர் than 0 இருந்ததுன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் நான் பிரிண்ட் பண்ண போறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், யூ என்டர்ட் அ பாசிட்டிவ் நம்பர்னு நான் கொடுக்க போறேன். ஓகேவா? will execute. இங்க கண்டிஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா நம்பர் இஸ் கிரேட்டர் than 0 இஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ற வேரியபிள் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வாங்கி வச்சிருக்கோம், ரைட்? யூ cannot give any variable. எது டிக்ளேர் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் பேசிக்ஸ் விச் யூ நோ ஆல்ரெடி. டிக்ளேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி அந்த வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூ வாங்கி வச்சிருக்கும் பட்சத்தில் யூ கேன் யூஸ் திஸ். ஸோ I'm going to execute this now. It is asking for a number. ஸோ நான் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கறனால யூ என்டர்ட் அ பாசிட்டிவ் நம்பர்னு வந்துருக்கு, ரைட்? இப்போ சப்போஸ் இமேஜின் ஐம் கோயிங் டு கிவ் அ நெகட்டிவ் நம்பர். ஏதாவது பிரிண்ட் ஆச்சா? இல்லை. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும்னு நம்ம சொல்லவே கிடையாது, கரெக்டா? ஸோ அதுக்கு தான் we have another flavor called if else. I'll show you that. So if else என்ன பண்ணும் அப்படின்னா we can do anything with I mean the test expression ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும்ன்றது ifக்குள்ள வரும். எல்ஸ்ன்றது இது ஃபால்ஸா இருந்தா, if the test expression condition ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்ன்றது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ்க்குள்ள வரணும், ரைட்? So if the statement
If the test expression is false, the statement inside this will be executed. True ஆந்தா இது execute ஆகும். So நல்லா கவனிங்க, if true ஆந்தா மேல இருக்கிறது execute ஆகும், false ஆந்தா கீழே. ரெண்டும் at a time execute ஆகவே ஆகாது. Right? ஏதாவது ஒரு set of statement தான் execute ஆகும். True நா மேல இருக்கிறது, false நா கீழே இருக்கிறது. The same example we'll see for negative number also. Right? So the same I have saved already. So if you just note down this example, அதேதான் நான் நம்பர் வாங்கியிருக்கேன், ட்ரூவா இருந்தது அப்படின்னா, ஐ மீன் இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 ட்ரூவா இருந்ததுன்னா நான் பாசிட்டிவ் நம்பர் பிரிண்ட் பண்ண போறேன், இல்ல ஃபால்ஸா இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர் பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் இஃப் யூ ஹவ் நோட்டட், நான் இங்க பிரேசஸ் யூஸ் பண்ண கிடையாது, பிகாஸ் எல்ஸுக்கு அப்புறம் நான் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் நான் எல்ஸ்குள்ள யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் அவாய்ட் கர்லி பிரேசஸ். whereas செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போடணும். அப்படி பார்த்தா இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு, தட் இஸ் யூர் கொஸ்டின், ரைட்? ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா போடணுன்றது அவசியம் கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல், விச் மீன்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். சின்ஸ் இட் இஸ் ஆப்ஷனல், இட் இஸ் அக்செப்டிங் போத். ஆனா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு புட் போத். அப்படி போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட் வில் பி பிரிண்டட், ரைட்? எல்ஸ்குள்ள தான் பிரிண்ட் ஆகணும்னு கிடையாது, வெளியில நடத்தும். மேபி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? நவ் ஐ எக்ஸிக்யூட் திஸ் program. இப்போ the same 9 கொடுக்கிறேன், பாசிட்டிவ் நம்பர்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் I'm going to give -9. I'm getting this as a negative number, right? ஸோ என்ன அப்படின்னா ட்ரூவா இருந்ததுன்னா மேலே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகி பாசிட்டிவ் நம்பர்னு வருது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர் வருது. இது வந்து நான் சிம்பிளா பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சப்போஸ் இந்த நம்பர் ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும்னா யூ கேன் டூ தட், right? இங்க என்ன நான் மாத்த போறேன்னா ஈவன் நம்பரா இருந்தா we know that it is divisible by 2, கரெக்ட்டா? so if it is divisible by 2, it is an even number அப்படி நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்றேன்னா we have to check whether the remainder is 0 or not. if you're going to divide the number by 2, number 2 ஆல divide பண்ணும்போது 0 வந்ததுன்னா it is an even number, right? suppose 0 வராம 1 வந்ததுன்னா odd number. but இங்க நான் என்ன பண்ண போறேன்னா divided by 2, number divide by I mean இங்க modulo symbol is to get the remainder. so வர remainder 0வா இருந்தது அப்படின்னா you entered a even number கொடுக்க போறேன், இல்ல ஆட்டோமேட்டிக்கா 0வா இல்ல அப்படின்னா you entered a odd number, right? so இப்போ நான் 4 ன்னு கொடுத்தேன்னா you entered a even number because divide by 0. whereas if I'm going to give it as 3, you entered an odd number, right? so this is how we will use if else. சரி, இப்போ you might have question, நான் வந்து ஒரு இது கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு, ஐ மீன் ட்ரூவா இருந்தா ஒன்று நடக்குது, அது இல்லை அப்படின்னா ஒன்று நடக்குது. சப்போஸ் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணணும், ஒன்று ட்ரூவா ஒன்று ஃபால்ஸா இல்லைன்னா அடுத்து இன்னொரு கண்டிஷன் வச்சு நான் செக் பண்ணணும்னா you can do that. like the previous program itself we have seen, பாசிட்டிவ் நம்பரா இருந்தா நான் பாசிட்டிவ்னு கொடுக்க சொன்னேன், நெகட்டிவ்னா நெகட்டிவ் கொடுக்க சொன்னேன், ஜீரோனா அதுக்கு நம்ம கண்டிஷனே செட் பண்ணல இல்லையா? ஸோ அதுக்கும் பண்ணலாம், வில் ஷோ யூ ஹவு. ஸோ தட் யூ கேன் கால் தட் ஆஸ் இஃப் எல்ஸ் லேடர் ஆக்சுவலி. அதாவது வரிசையா கண்டிஷன் செக் பண்ணிட்டே வந்து எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ட்ரூவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் இப்போ இங்கே வந்து ஐ கேன் செக், அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா நம்பர் கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்ததுன்னா பாசிட்டிவ் நம்பர்னு கொடுக்கலாம். எல்ஸ் இஃப் நம்பர் லெஸ் தேன் 0வான்னு கொடுத்துட்டு ட்ரூவா இருந்ததுன்னா இட் இஸ் a நெகட்டிவ் நம்பர்னு கொடுக்கலாம். இல்ல ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா it is equal to 0 ன்னு கொடுக்கலாம். so it is our wish. A number of conditions if you want to check for a single variable, you can do that with if else later. so இது ஃபால்ஸ் ஆனதுன்னா இங்க செக் பண்ணும், இது ஃபால்ஸ் ஆனதுன்னா இங்க செக் பண்ணும், இந்த மாதிரி வரிசையா செக் பண்ணிட்டே வரும். there is no limit for if else later. எத்தனை எல்ஸ் இஃப் வேணா நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். கடைசியா எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா you will get the last one. இந்த கடைசியா இருக்கிற எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். this is called if else later, right? Again we'll see the similar example now. so for nested if I've given, இங்க பார்த்தோம் அப்படின்னா அதே எக்ஸாம்பிள்ல
நம்ம சொன்ன மாதிரி greater than 0 வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கேன், less thanனா else if இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அங்க else மட்டும் கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா வருது இங்க else. வேற கண்டிஷனும் செக் பண்ணோம்னா else if number less than 0 it is a negative number கொடுத்துருக்கேன். கடைசியா எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா I've given as 0, right? Enter a number 8 ன்னு கொடுக்குறேன். clear screen use பண்ணாதனால I'm getting this previous output also. So இப்போ positive number னு வந்துருச்சு. Now I'm going to give 0. So we are expecting 0, right? Enter 0 வந்துருச்சு. So you can use in different flavors, but basically இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும், right? Check பண்ணி பாருங்க, நிறைய examples எடுத்து execute பண்ணி பாருங்க, you will understand all these things. Thank you.